குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. சூரிய கிரகணம் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் 26ஆம் தேதி 9:12 இரவு அப்போ ஸ்டார்ட் ஆகி மிட்நைட் 2:21 வரைக்கும் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டால், இப்போ சூரிய கிரகணம் பகலில் நடந்தால் மட்டும்தான் இந்தியாவில் தெரியும். இரவில் நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியாவில் தெரியாது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், சூரிய கிரகணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருப்போம். இந்தியாவில் தெரிஞ்சால் தான் பிரச்சனை, தெரியலனா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்னா, அஸ்ட்ரானமியாக அது எப்படியோ இந்தியாவில் தெரியுதோ தெரியலையோ, அது மற்ற விஷயம். அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னா, சூரியனுடைய ஒளி பூமிக்கு படாமல் போகுது. அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவர் நெருங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ரெண்டு ஒரே டிகிரியாக இருக்கும்போது, ஜாதகத்தில் கோச்சாரத்தில் ராகுவும் சூரியனும் ஒரே டிகிரியில் இருக்கும்போது கிரகணம் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த கிரகணம். அப்போ ரெண்டு ஒரே டிகிரியில் இருக்கும்போது தான் சூரிய கிரகணம் முழுமையாக, அதை கிரகண மத்தின்னு சொல்லுவோம். அது 11:47 PM. ஸோ அந்த டைமு தான் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது மத்தி அப்படிங்கிறோம். அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ராகுவும் சூரியனும் ரொம்ப நெருக்கமாக இணையக்கூடிய அமைப்பு. இது சூரிய கிரகணம் பூமியில் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் தெரிலனாலும், சூரியன் என்னமோ ராகுகிட்ட போய் அரெஸ்ட் ஆகிறது நடக்க தான் போகுது. ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு நெருக்கமாக போக போக அந்த மாதிரி சூரியன் ராகு இணைவு இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன அப்படின்னா, தந்தை வழி பித்ருதோஷம் அப்படிங்கிறது சூரியன் ராகுவோடு இணைஞ்சாலே சொல்லுவோம். இல்லை கேது கூட இணைகிறத விட ராகு கூட இணைகிறத அதிகமாக சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் சூரியன் ராகு இணைவு இந்த காலகட்டத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் வந்துடும். அப்போ சூரியன் பாதிக்கப்படுறாருன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படுறார். இது இந்தியாவில் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பாதிப்பு தான். நல்லா புரிஞ்சுக்குவாங்க அந்த விஷயத்தை. இப்போது அந்த சூரியன் அப்படிங்கிற ராகுவோட நெருங்கிறதுனால 12 ராசிக்காரங்களுக்கு 12 லக்னக்காரங்களுக்கும் என்ன அமைப்புகள், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எவ்வளவு நாள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசி மேஷ லக்னத்திற்கு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருக்கணும். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்த கர்ப்பிணிகள் கண்டிப்பாக கொஞ்சம் பயணத்தை தவிர்த்துக்க வேண்டியது இருக்கும். வெளியாட்கள் அடிக்கடி வந்துட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகவும் வருவோம். ஸோ அந்த மாதிரி நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆல்ரெடி குழந்தைகள் இருக்குதுன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவங்க வெளியில் போகிறது, விளையாடுறதுக்கு போகிறாங்க, பிடிக்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்கள கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கண் பார்வையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. புதுசாக எந்த விதமான திட்டங்களும் போடக்கூடாது. ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஆசைப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் விரயத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். மேஷத்துக்கு நிறையா இருக்குதுங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா எல்லா 12க்கும் சொல்லணும் இல்லையா. ஸோ மேஷத்துக்கு அந்த அமைப்பு இருக்குது. அடுத்த ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, வீடு, நிலம், வண்டி, வாகனம் சார்ந்தமான விஷயங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வைங்க. எந்த தேதிக்கு அதுன்னு சொல்கிறத கடைசியில் சொல்கிறேன். என்ன பண்ணக்கூடாதுன்னு முதலாளி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். அப்போ வீடு, வண்டி, வாகனம், சொத்து சோக சம்பந்தமான விஷயங்களில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. தாயாருக்கு சற்று உடல்நல குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்குன்றது தெரியும் நம்மளுக்கு. கண் முன்னாடி அப்படியே அது விஷுவல் ஆகிட்டு போகும். அந்த காணல் நீர் மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும். லாபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போவோம். எப்படி காணல் நீர் எப்படி இருக்குங்க, 2 வீலர்லேயோ கார்லேயோ போகும்போது அங்கே தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வெயிலுக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இங்கே லாபம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே போய் பார்த்தா அந்த லாபம் இருக்காது, ஏமாந்துடும். இப்போ அதில் கவனம் வேணும். புதுசாக வண்டி வாங்கணும், 2 வீலர் 4 வீலரில் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ வேணாம், தள்ளி போடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுறது தள்ளி போடுங்க. வீடு வாங்குறதாலும் நிலம் வாங்குறதா இருந்தாலும் தள்ளி போடுங்க. இப்போ முக்கியமாக ரிஷபராசிக்கு காரு, வீடு இது ரெண்டும் கவனம். சரிங்களா. 2 வீலர்னால்
அது வந்து மிதுனத்துக்கு தான் 2 வீலராக வரும். காலி நிலமாக இருந்தாலும் 2 வீலர் இருந்தாலும் மிதுனத்துக்கு தான் வரும். அடுத்த மிதுனத்தை பார்ப்போம். மிதுனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, தொழில் சார்ந்த புதுசாக எந்த விதமான மாற்றத்தையும் செய்யக்கூடாது. புதுசாக தான் அதை முயற்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புதிய அந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது. அக்கம் பக்கத்தினர் கூட கொஞ்சம் அனுசரணையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதில் கவனமாக இருந்துக்குங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி, காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளையும் சொல்லுது இங்கே. அடுத்ததாக வந்து காலி நிலம் பத்திரப்பதிவு பண்ணுறது. மொத்தமாகவே பத்திரப்பதிவு, உங்கள் பேரில் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது, நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை ஆதார் கார்டு அப்டேட் பண்ண போகிறீங்க, ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் போட்டு என்ன டாக்குமெண்ட்லாம் அது செய்யக்கூடாது. ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையாது, குறிப்பிட்ட நாளைக்கு செய்யக்கூடாது. எப்போங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மிதுனம் சிம்பிள். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். டிக்கெட்டை எப்போ தொலைக்கிறீங்களோ அப்போ தான் செக்கிங் மேலே ஏறி உங்களை கேட்பாங்க, ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது கடகத்துக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான விஷயங்களையும், எந்த விதமான மாற்றத்தையும் செய்யக்கூடாது. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் அதை பண்ணிவிட்டு இப்போ தான் வாக்கு கொடுப்பீங்க, பண்ணி மாட்டிக்கிடுவோம். வாக்கு கொடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தேவையில்லாத சங்கடங்கள், தகராறுகள் வரும், விட்டு கொடுத்து போகணும். எதுக்கு? கடகத்துக்கு. சிம்மத்துக்கு ஜாதகரே ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ தான் ஆயில் சம்மந்தமான பயம் வரும். இல்லைனா புதையல் ஏதாவது கிடைக்குமா, புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு வருமானத்தை பார்க்க முடியுமா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிப்போம். ஸோ அதெல்லாம் கிடைக்காது. அது இயல்புக்கு மாறான ஆசைகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் வந்து என்னென்னா, தூக்கம் அப்நார்மல் ஆகிடும். சரியான தூக்கம் இருக்காது. தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத யோசனைகள், கூட யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தனியாக தூங்கினாலும் கூட யாரோ இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக வந்துடும் கனவில். ஸோ அந்த ஒரு 5-6 நாட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். 5-6 நாளும் அப்படியே இருக்குன்னு சொல்ல, ஆனால் அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. தூக்கத்தும் அதில் கவனம் வேணும். அதாவது நல்லா தூங்கணும், நேரமே தூங்கணும், தூக்கத்துக்கு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது சொல்லுது. அப்போது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. அடுத்ததாக துலா ராசிக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது, பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல். சரிங்களா? ஸோ அப்போது இந்த காலகட்டம் தான் வந்து அந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் வாங்குறது பிடிக்கும். நிறையா காஸ்ட்லியாக வாங்குவீங்க. பக்குன்னு ஒரு டாக் இருக்குல்ல, ஹச் டாக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு மூச்சு இல்லாமல் டக்குன்னு போயிடும். இந்த மாதிரி சூழலில் அதை பெட் அனிமல்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு கடன் அடைக்கலாம். எவ்வளவு காசு இருக்கோ அதை வச்சுட்டு கடன் அடைக்கலாம். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவாக மாறும். எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் இந்த டைம். துலாத்துக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ விருச்சகம், தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யக்கூடாது. மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும், கண்டிப்பாக வரும். சரியா? அதே போல் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னமோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல அந்த கிரகணம் நடக்குது. அப்போது கர்ப்பிணி பெண்கள் இங்கேயும் கவனமாக இருக்கணும். ரிஷராசி விருஷ லக்னத்தில் பிறந்த கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்த கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுபோக தொழில் சார்ந்த விஷயங்களில் புது மாற்றங்களை செய்யக்கூடாது, புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அடுத்ததாக தனுர் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்தால் போதுமானது. நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், நல்லது சொல்லக்கூடிய நபர்களை நம்மளுக்கு தெரியும் அது யார் என்னன்ட்டு, இல்லையா? அவங்க சொல்கிறத முழுமையாக கேட்டு நடந்தால் போதுமானது. வேறு எந்த விஷயங்களும் இங்கே பாதிப்பில்லை. தந்தையினுடைய உடல்நிலையை கவனம் தேவை அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்ததாக மகர ராசிக்கு
எந்த புது மாற்றமும் செய்யக்கூடாது. ஆயுள் சம்மந்தமான பயம் வந்துடும். திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. சரிங்களா? ஆயுள் சம்மந்தமான பயம் வந்துடும். அது சும்மா பயம் மட்டும்தான், உடலில் பெருசாக அந்த தொந்தரவுகளையும் சொல்லலை. ஆல்ரெடி மகரத்துக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதே தவறு. கிரகணம் ஆகுது அப்படிங்கும்போது அந்த பயத்தினுடைய வீரியத்தை அதிகப்படுத்திடும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மகரத்துக்கு சொல்லியிருப்பேன், சூரியனுடைய பயிற்சினால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருப்பேன். அடுத்ததான் கும்பராசிக்கு கணவன் மனைவி உறவு பிரச்சனைக்கு உண்டான ஒரு அமைப்புக்குள்ளே போயிடும். இப்போ அந்த உறவில் மட்டும் கொஞ்சம் நிதானம், கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. ரொம்ப பர்டிகுலராக சொல்ல போனோம்னா கணவன் மனைவி, நண்பர்கள், அதே போல் சம்பந்திதாரர், இவங்களுக்கு உண்டான உறவு நிலை அப்படிங்கிறது கீழே போகிறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது. எவ்வளவு வளைஞ்சு குடிச்சு போகணுமோ அந்தளவுக்கு வளைஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மாமா அப்படிங்கிற நபரினுடைய உடல் உறவில் உடல் உபாதைகள் சந்திக்க வேண்டிய சொல்லு உங்களுடைய தாய் மாமனுக்கு. ரெண்டாவது, வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை இழப்புகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்களை சரியாக மேனேஜ் பண்ணால் போதுமானது. ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வெளியூர் வெளிநாடு போகணுங்கிற முயற்சி கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது, வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு. சரி, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா, பாருங்கள், ஏப்ரல் மாதம் 5, 6, 7, 8, 9, 10, 11 இந்த 7 நாட்கள். இந்த 7 நாட்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். 12 ராசிக்கும் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பங்குனி மாத ராசி பலனில் அதை பற்றி, கிரகணத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம். வேணும்னா உங்களுடைய ராசிக்கு அதை பார்த்துக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. என் கார்டுலையும் அதை போட்டு விட்றேன், அந்த பிளேலிஸ்ட்டை போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். அப்போ 5, 6, 7, 8, 9, 10, 11 இந்த 7 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக 7, 8, 9 அந்த 3 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சார், இது பிரச்சனைகள் இருக்குன்னா இதுலேருந்து நிவர்த்திக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, சிம்பிள் குலதெய்வ வழிபாடு, ரெண்டாவது சிவபெருமான் வழிபாடு. அதாவது ரொம்ப பழமையான சிவாலயங்களுக்கு சென்று அங்கே போய் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பு. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த இஷ்ட தெய்வ மந்திரமோ இல்லை சிவ பஞ்சாட்சரமோ இல்லை நாராயணனுடைய மந்திரங்களோ தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கிரகணம் நடக்கிற அன்றைக்கி பங்குனி மாதம் 26ஆம் தேதி 8/4/2024 அன்றைக்கி நைட்டு 9 மணி 12 நிமிஷத்துலேருந்து 2 மணி 21 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை முழுமையாக பாராயணம் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது வருங்காலத்தை ரொம்ப எளிமையை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளவு அற்புதமான விஷயத்தை அங்கே கொடுக்குது. சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை அதை ஏற்படுது. ஏன்னா சூரியன் தான் வெளிச்ச கிரகம். உங்களை டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரணும்னா அது சூரியனால் மட்டும்தான் முடியும். சூரியனை பலப்படுத்துறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டம் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழல் நம்மகிட்ட வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திர கிரகணத்தை பற்றி பார்ப்போம். அது பெரிய பாதிப்பு இல்லைனாலும் சந்திர கிரகணத்தில் சின்ன முக்கியமான நோட்ஸ் இருக்குது, அதை தனியாக பார்ப்போம். சரியா? உலக மக்கள் அனைவரும் எல்லா விதத்திலும் நன்மையை அடைந்து நல்ல பொருளாதாரம், நீலாயில் நிறைய செல்வம் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வோளமுடன். திருச்சிற்றம்பலம்.